ஒரு கிராமத்தில் கார்த்திக் என்ற சிறுவன் இருந்தான். அவன் 8ஆம் வகுப்பு படிக்கின்றான். ஆனால் மிகவும் சோம்பேறி. ஆசிரியர் தினமும் வீட்டு பாடம் கொடுத்தாலும் பிறகு செய்வேன் என்று சொல்லி விளையாட போய்விடுவான். ஒரு நாள் ஆசிரியர் மாணவர்களிடம் கேள்வி கேட்டார். எல்லா மாணவர்களும் பதில் சொன்னார்கள். ஆனால் கார்த்திக்கால் பதில் சொல்ல முடியவில்லை. அவன் மிகவும் வெட்கப்பட்டான். அப்போது ஆசிரியர் கார்த்திக்கிடம் கூறினார், இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு விட்டால் வெற்றி நம்மை விட்டு வெகு தூரம் போய்விடும். சோம்பேறித்தனத்தை விட்டு முயற்சியை பிடி, வெற்றி உன்னிடம் வரும் என்றார். அந்த நாளிலிருந்து கார்த்திக் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு தினமும் படிக்க ஆரம்பித்தான். இதைத்தான் வள்ளுவர் மடியின்மை வேண்டு பிறவிக்கெல்லாம் மடியின்மை மாட்சியின் நூல் என்கிறார். இதிலிருந்து என்ன கத்துக்குதீங்க குட்டீஸ்? சோம்பேறி கனவு காண்பான், உழைப்பவன் அந்த கனவை நிறைவேற்றுவான். இது போன்ற கதைகளுக்கு மழலைகளின் ஒலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ்.